வணக்கம். வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளுக்காக காவேரி ஜெகநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜல்லிக்கட்டிற்கு தடை விலகியது, அவசர சட்டம் பிறப்பிப்பு. அவசர சட்டமே ஜல்லிக்கட்டிற்கு நிரந்தர தீர்வுதான், முதல்வர் பன்னீர்செல்வம் பேட்டி. அலங்காநல்லூரில் நாளை ஜல்லிக்கட்டு, போட்டி ஏற்பாடுகள் முனைப்பு. தமிழகம் முழுவதும் தொடரும் பெருந்திரள் போராட்டம், நிரந்தர தீர்வு கிடைக்கும் வரை கலைவதில்லை என உறுதி. ஜல்லிக்கட்டு நடத்த வகை செய்யும் தமிழக அரசின் அவசர சட்டம் பிறப்பிக்கப்பட்டுள்ளதால் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்துவதற்கான தடை நீங்கியுள்ளது. அலங்காநல்லூரில் நாளை ஜல்லிக்கட்டு நடைபெறும் என்றும் ஜல்லிக்கட்டை தாமே தொடக்கி வைக்க இருப்பதாகவும் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அறிவித்துள்ளார். எனினும் ஜல்லிக்கட்டு பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு ஏற்படும் வரையில் கலையப்போவதில்லை என்றும் போராட்டம் தொடரும் என்றும் மாணவர்களும் இளைஞர்களும் பொதுமக்களும் அறிவித்துள்ளனர். உச்சநீதிமன்றத்தின் தடை காரணமாக தமிழர்களின் பாரம்பரியமான விளையாட்டான ஜல்லிக்கட்டு கடந்த 3 ஆண்டுகளாக நடைபெறவில்லை. மத்திய மாநில அரசுகளின் முயற்சியால் இந்த ஆண்டு தடை விலகலாம் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் வழக்கம் போல அனைவரும் கைவிட்ட நிலையில் பொங்கலுக்கு மறுநாள் ஜல்லிக்கட்டு புகழ் அலங்காநல்லூரில் மக்களின் போராட்டம் தொடங்கியது. தொடர்ந்து சென்னை மெரினா கடற்கரையில் மாணவர்களும் இளைஞர்களும் குவிந்து போராட்டத்தை தொடங்கினர். ஜல்லிக்கட்டு நடத்தப்படும் வரை இடத்தை விட்டு வெளியேறப் போவதில்லை என்ற முடிவுடன் போராட்டம் தீவிரமடைய தொடங்கியது. இந்த போராட்டம் தமிழகம் முழுவதும் பரவி 6வது நாளாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அலங்காநல்லூர், சென்னை மெரினா, கோவை, மதுரை என தமிழகத்தின் பல்வேறு நகர்களிலும் முக்கியமான இடங்களிலும் மாணவர்களும் இளைஞர்களும் பொதுமக்களும் பெருந்திரளாக நிற்கின்றனர். போராட்டம் தீவிரமடைந்த நிலையில் தில்லியில் பிரதமர் நரேந்திர மோடியை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் சந்தித்ததை தொடர்ந்து ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு வகை செய்யும் விதத்தில் அவசர சட்டம் பிறப்பிக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. இதையடுத்து இன்று அவசர சட்டம் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அறிவித்துள்ளார். ஜல்லிக்கட்டு தொடர்பான சட்ட முன்வரைவு வரும் பேரவை கூட்டத்தொடரிலேயே நிறைவேற்றப்படும் என முதல்வர் பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய முதல்வர் ஜல்லிக்கட்டு தொடர்ந்து நடைபெற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். ஜல்லிக்கட்டிற்கு அவசர சட்டமே நிரந்தர தீர்வு என்றும் அவசர சட்டம் பற்றி அச்சமடைய தேவையில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். தமிழகத்தினுடைய வரலாற்று சிறப்புமிக்க பாரம்பரிய உரிமையான ஜல்லிக்கட்டு நடத்துவதற்குரிய தடை முழுமையாக தமிழக அரசினுடைய அவசர சட்டத்தின்படி நீக்கப்பட்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். வரும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் 23ஆம் தேதி தொடங்க இருக்கின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் அதற்குரிய சட்ட முன்வடிவு வரைவு கொண்டுவரப்பட்டு அது முழுமையான சட்டமாக நிறைவேற்றப்படும் என்பதனையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஜல்லிக்கட்டுக்காக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் நன்றி என்று முதல்வர் பன்னீர்செல்வம் தெரிவித்தார். அறவழியில் போராட்டம் நடத்தி கொண்டிருந்த நம்முடைய மாணவ செல்வங்களுக்கும் இளைஞர்களுக்கும் பொதுமக்களுக்கும் கட்டுப்பாடு காத்து சட்டத்தின் வழி நின்று எந்தவித சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கும் ஈடுபடாமல் அறவழி போராட்டம் நடத்திய மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்களுக்கு ஏற்கனவே நான் அறிக்கையின் மூலமாக நன்றி சொல்லியிருக்கிறேன். மீண்டும் மீண்டும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இதனிடையே மதுரை செல்வதற்காக சென்னை விமான நிலையத்திற்கு முதல்வர் பன்னீர்செல்வம் சென்றார். அப்போது செய்தியாளர்களுடன் பேசிய அவர் தற்பொழுது ஜல்லிக்கட்டிற்காக பிறப்பிக்கப்பட்டுள்ள சட்டமே நிரந்தர சட்டம் என்று கூறினார். இது நிரந்தரமான சட்டம், தற்காலிகம் என்பதற்கு கேள்விக்கு இடமில்லை. இந்த சட்ட திருத்தத்திற்கு முழு வடிவம் கொடுப்பதற்கு வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே சட்ட முன்வடிவு வரைவு கொண்டுவரப்பட்டு சட்டம் நிறைவேற்றப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் இளைஞர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நான் உறுதிபட கூறுகிறேன், இது நிரந்தர சட்டம்.
ஜல்லிக்கட்டிற்கான தடை நீக்கப்பட்டுள்ளதால் அலங்காநல்லூரிலும் ஏனைய பகுதிகளிலும் ஜல்லிக்கட்டு நாளை நடைபெறும் என்றும் இதனை தானே தொடக்கி வைப்பேன் எனவும் முதல்வர் பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். இதுபற்றிய அறிக்கை ஒன்றை முதல்வர் பன்னீர்செல்வம் வெளியிட்டுள்ளார். மத்திய அரசின் 1960ஆம் ஆண்டின் மிருகவதை தடுப்புச் சட்டத்திற்கு மாநில திருத்தம் செய்யப்பட்டு இதற்கான அவசர சட்டத்திற்கு குடியரசுத் தலைவரின் உத்தரவு நேற்றிரவு பெறப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள முதல்வர் பன்னீர்செல்வம், இந்திய அரசமைப்பு சட்டத்தின்படி அவசர சட்டத்திற்கு மத்திய அரசின் பரிந்துரை பெறப்பட்டு குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் பெறப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஒரே நாளில் அவசர சட்டத்திற்கு மத்திய அரசின் பல்வேறு துறைகளின் ஒப்புதலும் குடியரசுத் தலைவரின் ஒப்புதலும் பெற்றுத்தர காரணமாக இருந்த பிரதமருக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறியுள்ளார். தமிழர் பண்பாட்டை காத்திட அறவழியில் போராட்டம் நடத்திய அனைவருக்கும் நன்றி என்றும் முதல்வர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசின் மிருகவதை தடுப்புச் சட்டத்திற்கான மாநில அரசின் சட்ட திருத்தத்திற்கு ஆளுநரின் ஒப்புதல் பெறப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து அலங்காநல்லூரிலும் ஏனைய பகுதிகளிலும் ஜல்லிக்கட்டு நாளை நடைபெறும் என்றும் இதனை தானே தொடக்கி வைப்பேன் எனவும் முதல்வர் பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். ஜல்லிக்கட்டு நடைபெறும் மற்ற பகுதிகளில் அந்தந்த மாவட்டங்களைச் சேர்ந்த அமைச்சர்கள் நாளை காலை 11 மணிக்கு ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சிகளை தொடக்கி வைப்பார்கள் என்றும் அவர் கூறினார். இதனிடையே தமிழக ஆளுநர் வித்யாசாகர் ராவ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மிருகவதை தடை சட்டத்தில் விலக்களிக்கப்பட்டுள்ளதால் ஜல்லிக்கட்டிற்கான தடை உடனடியாக நீங்குகிறது என்று தெரிவித்துள்ளார். ஜல்லிக்கட்டிற்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும் வரை போராட்டம் தொடரும் என மாணவர்களும் இளைஞர்களும் உறுதிபட தெரிவித்துள்ளனர். ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதிக்க வேண்டும், பீட்டா அமைப்பை தடை செய்ய வேண்டும் போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை மெரினாவில் சிறுபொறியாக ஆரம்பித்த போராட்டம் பெரும் தீயாக மாறியுள்ளது. இரவு பகல், வெயில், பனி, குளிர் என எதையும் பொருட்படுத்தாமல் கல்லூரி மாணவ மாணவிகள், இளைஞர்கள், இளம் பெண்கள், மக்கள் என லட்சக்கணக்கானோர் கடல் அலைகளைப் போல மெரினாவில் திரண்டுள்ளனர். 6வது நாளாக தொடரும் பெருந்திரள் போராட்டத்தின் தீவிரம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. போராட்டத்திற்கு ஆதரவாக இளைஞர்களும் மாணவர்களும் அணி அணியாக சென்னை மெரினாவை நோக்கி திரண்டனர். இதனிடையே தமிழக அரசு ஜல்லிக்கட்டு நடத்த அவசர சட்டத்தை பிறப்பித்துள்ளது. இதனால் போராட்டம் முடிவுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. எனினும் ஜல்லிக்கட்டிற்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும் வரையில் போராட்டம் தொடரும் என இளைஞர்களும் மாணவர்களும் தெரிவித்துள்ளனர். பகல் பொழுது முடிவடைந்து சென்னை மெரினாவில் இருள் ஆரம்பிக்க தொடங்கியதும் ஆங்காங்கே செல்போன் வெளிச்சம் மின்னத் தொடங்கி இரவை பகலாக்கியது. ஒன்பது லட்சம் பேர் கூடியிருக்காங்க. இந்த அவசர சட்டத்துக்கு இவ்வளவு நாள் கூடிட்டு இவ்வளவு அமக்கல பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு நிரந்தர தீர்வு வேணுங்க. வருஷம் வந்து இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது. எங்களால இங்க நடக்கிற பிரச்சனை வேர்ல்டு வைடு தெரிஞ்சிருச்சு. இது விடவே கூடாது. இது கண்டினியூ பண்ண இது தீர்வே கிடையாது. அவசர சட்டம் தீர்வே கிடையாதுங்க. அவசர சட்டம் வச்சுட்டு நீங்க வந்து மறுபடியும் கேன்சல் பண்ணிப்பீங்க. இதை வந்து ஏத்துக்கவே முடியாதுங்க. ஏத்துக்கவே முடியாது. அந்த புல்லு வந்து இந்த லிஸ்ட்ல இருந்து எடுக்கணும். அமெண்ட்மெண்ட் இதுல வந்து சட்டத்துல உடனே கொண்டு வரணும். இல்லாட்டினா இதை வந்து இந்த போராட்டம் தொடர்ந்துகிட்டே தாங்க இருக்கும். அவசர சட்டம்ன்றது வந்து இது நிரந்தர தீர்வு ஆகாது. எங்கள் உரிமையை வந்து எங்களுக்கு வந்து தடை இல்ல. எங்களுக்கு ஜல்லிக்கட்டு எப்பவுமே நடக்கிற மாதிரி ஒரு தீர்வு வந்தா மட்டும்தான் இந்த கூட்டத்தை கலைக்க முடியும். இது வந்து மாணவர்களால சேர்ந்த கூட்டம். இது வந்து அரசியல் கட்சி நடத்த கூட்டம் இல்ல இது. சோ எங்களுக்கு வந்து நிரந்தர தீர்வு வந்தா மட்டும்தான் இது வந்து எங்களால கலைக்கப்படும். அது வரைக்கும் நாங்க தொடர்ந்து போராடிட்டே தான் இருப்போம். ஒரு பேருக்கு தான் நாளைக்கு ஜவுத்து விட்டுட்டு நாளை கழிச்சு ஆஃப் பண்ணிடுவாங்க. அடுத்த வருஷம் இல்லைன்னு கூட சொல்லிடுவாங்க. அதனால இது கட்டாயம் நிரந்தர முடிவு வரணும். அலங்காநல்லூரில் போராட்டம் நடத்தி வருவோரிடம் போராட்டத்தை நிறுத்திக் கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சியர் கோரிக்கை விடுத்தார். அவரது கோரிக்கையை போராட்டக்காரர்கள் ஏற்க மறுத்தனர். ஜல்லிக்கட்டு நடத்த அவசர சட்டம் பிறப்பிக்கப்பட்டதை அடுத்து மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு போட்டிகளை முதல்வர் பன்னீர்செல்வம் நாளை தொடக்கி வைப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜல்லிக்கட்டிற்கு ஆதரவு தெரிவித்து போராட்டம் நடத்தி வருவோரை நேரில் சந்தித்த மாவட்ட ஆட்சியர் வீரராகவராவ், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விஜேந்திர பித்தாரி உள்ளிட்டோர் போராட்டத்தை விலக்கிக் கொள்ளுமாறு கோரிக்கை விடுத்தனர். அவர்களின் கோரிக்கையை ஏற்க மறுத்த மக்கள் நிரந்தர சட்டம் தேவை என்று கூறி கலைய மறுத்து தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர்.
இன்னைக்கு தமிழக அரசு சார்பாக அவசர திட்டம் கொண்டு வந்தாங்க. இது வந்து கண் துடைப்பு வேலைதான்ற நாங்கள் புரிஞ்சுக்கிட்டு நாங்கள் இதுக்கு வந்து அலோவ் பண்ணல. எங்களோட கோரிக்கை என்னன்னா, அவசர திட்டம் வேணாம், நிரந்தர திட்டம் வேணும். இங்கே மட்டும் இல்லை, எங்கேயுமே எந்த ஒரு போராட்டங்களும் யாரும் பின்வாங்க ரெடியா இல்லை. ஒரு ஆர்மியில் வந்து ஒரு கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அவசர சட்டம் இருப்பாங்க. இது பொதுமக்கள் பிரச்சனைக்கு அவசர சட்டம் உடனே போடலாம். சரியா, அன்னைக்கு போட்டிருக்கலாம், இல்லை இன்னைக்கு போட வேண்டிய அவசியம் எதுக்கு? இந்த தமிழர்களுக்கு பிரச்சனைக்கு தேவைப்படுறது இந்த பாரம்பரிய ஜல்லிக்கட்டு நம்மளுக்கு வந்து இருந்தால்தான் நம்மளோட நாட்டுடைய ஒற்றுமையும் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய இந்த பவர் வந்து கிடைக்கும் சார். இல்லைன்னா இது எப்பவுமே கிடைக்காது. இது வந்து தற்காலிகமாக வேண்டாம், எங்களுக்கு பெர்மனண்டா கொடுக்குறீங்களா பண்ணுவோம், இல்லையா 7 நாள் தான் பண்ணோம், இன்னும் 70 நாளாலும் சரி நாங்கள் பண்ணி தான் இருப்போம். நீங்கள் ஒத்துக்கிற வரைக்கும் போடுறது கைவிடவே மாட்டோம். இது வந்து ஒரு முறையான ஒரு அறிவிப்பு. இது வந்து நிரந்தரமா இருக்கும். இதை வந்து ஒரு வாரம் டைம் எடுத்துக்கோங்க, உங்க காளைகளை தயார்படுத்தி கொண்டு வாங்க அப்படின்னா அது நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் செய்வோம். அதுக்கு முன்னாடி காட்சி பட்டியலிருந்து காளைகள் எடுக்காம இது வந்து நிரந்தரமான முடிவே கிடையாது. அவசர சட்டம் கொண்டு வந்து அதெல்லாம் தேவையில்லாதது சார். முழுமையாக கொண்டு வந்தால் மட்டும்தான் நாங்கள் இதை ஒப்புக்கொள்வோம். மற்றபடி இதெல்லாம் கொண்டு வந்து நாங்கள் வாடிவாசல் பக்கம் போக மாட்டோம். போய் சாமியை கும்பிட்டு வேணா வருவோம், ஆனால் வாடிவாசல் பக்கம் போகவே மாட்டோம். நாங்கள் குடியரசு தினம் வரப்போகுது, அதுக்காக அவசர சட்டம் நீங்க கொண்டுட்டு வர போறீங்க. கொண்டுட்டு வந்து 40 மாடை விட்டு வாடிவாசல் லாக் பண்ணி போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எப்படி நாங்கள் வந்து ஜல்லிக்கட்டு பண்ண முடியும்? விலங்குகளை வந்து பட்டியலை விட்டு நான் எடுக்கவே இல்லையா? ஜல்லிக்கட்டு நடக்கும், பொதுமக்கள் ஸ்ட்ரைக் பண்றது நடக்கட்டும், நாங்க மாடை விடுவோம் சொல்லி மாவட்ட கலெக்டரே வந்து சொல்றாங்க. ஆனா எங்க தமிழோட உணர்வு வந்து யாரும் புரிஞ்சுக்கலையா? மதுரை தமுகம் திடலில் ஆயிரக்கணக்கானோர் திரண்டு மழையையும் பொருட்படுத்தாமல் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஜல்லிக்கட்டு நடத்தப்படும் வரை தங்களது போராட்டம் தொடரும் என அவர்கள் தெரிவித்துள்ளனர். கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் முழக்கங்களை எழுப்புகின்றனர். இதனிடையே போராட்டக்காரர்கள் ரயில் மறியலில் தொடர்ந்து ஈடுபட்டுள்ளதால் தென் மாவட்டங்களுக்கு செல்லும் ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. கடந்த வியாழக்கிழமை மாலை திருச்செந்தூரில் இருந்து பாலக்காடு சென்ற ரயிலை மதுரை ரயில் நிலையத்தின் 2வது நடைமேடையில் ஜல்லிக்கட்டு ஆதரவாளர்கள் மறித்தனர். ரயில் தண்டவாளத்தில் ஏராளமானோர் இரவு பகலாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் ரயில் அங்கேயே நிறுத்தப்பட்டுள்ளது. இதேபோல் கோவையில் இருந்து நாகர்கோவில் சென்ற விரைவு ரயிலையும் வைகை பாலத்தில் மாணவர்கள் இளைஞர்கள் மறித்து நிறுத்தினர். இந்த ரயில் 4வது நாளாக தொடர்ந்து அங்கேயே நிறுத்தப்பட்டுள்ளது. சிவகங்கை, காரைக்குடி மற்றும் மானாமதுரையில் ரயில்கள் மறிக்கப்பட்டதால் தென் மாவட்டம் முழுவதும் ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும் வரை போராட்டம் தொடரும் என்று கூறியவாறு புதுக்கோட்டையில் கொட்டும் மழையிலும் இளைஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்த கோரியும் பீட்டா அமைப்பிற்கு தடை விதிக்க வலியுறுத்தியும் புதுக்கோட்டையில் கடந்த 18ஆம் தேதி முதல் மாணவர்கள், இளைஞர்கள் உள்ளிட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் ஜல்லிக்கட்டு நடத்த அவசர சட்டம் பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ள தமிழக அரசு நாளை போட்டிகள் நடத்தப்படும் என்று தெரிவித்துள்ளது. இது தற்காலிக தீர்வு மட்டுமே என்று தெரிவித்துள்ள இளைஞர்கள் ஜல்லிக்கட்டிற்கு நிரந்தர தீர்வு காணும் வரை போராட்டம் தொடரும் என்று தெரிவித்துள்ளனர். தமிழ்நாடு அரசு ஒரு தனி சட்டம் இதற்கென்று உருவாக்கி அவசர சட்டமாக இன்றைக்கு பிறப்பித்துள்ளது. அந்த சட்டம் என்றைக்கு வேண்டுமானாலும் உச்சநீதிமன்றத்தால் தடை செய்யப்படக்கூடிய அச்சம், அபாயம் உள்ளது. இந்தியா முழுமைக்கும் ஜல்லிக்கட்டை நடத்துவதற்கு நிரந்தரமான தீர்வை ஏற்படுத்தும் வகையில் சட்ட வழிவகைகளை செய்யும் வரை இந்த போராட்டம் தொடரும். இந்த கலாச்சார விஷயத்தில் யாரையும் மூக்க நுழைக்க விடாமல் உடனடியாக இந்த அவசர சட்டத்தை விட்டு நிரந்தர சட்டத்தை ஏற்றி நீதிமன்றம் மூலமாக இந்த உரிமையில் தலையிட யாருக்கும் தகுதி இல்லை என்பதை தீர்ப்பாக வழங்கி எங்களுக்கு வாங்கி தருமாறு மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் அத்துணை இளைஞர்களின் சார்பாக நான் இந்த வேண்டுகோளை வைத்துக் கொள்கிறேன். பெரம்பலூரில் ஜல்லிக்கட்டிற்கு ஆதரவு தெரிவித்து நடைபெறும் போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் நிரந்தர சட்டம் தேவை என்று கூறி கலைய மறுப்பதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. பெரம்பலூர் பாலக்கரை பகுதியில் கடந்த 5 நாட்களாக மாணவர்கள், இளைஞர்கள் உள்ளிட்டோர் ஜல்லிக்கட்டு நடத்த கோரி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்பொழுது பிறப்பிக்கப்பட்டிருக்கும் அவசர சட்டம் பயனற்றது என்று தெரிவிக்கும் போராட்டக்காரர்கள் நிரந்தர சட்டம் இயற்றப்படும் வரை போராட்டம் தொடரும் என்று கூறியதால் பரபரப்பு நிலவுகிறது. எங்களுக்கு தமிழக முதல்வர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அவசர சட்டங்கிறது வந்து பொங்கலுக்கு முன்னாடியே நியமிச்சிருந்தா கூட நாங்கள் ஏற்றுக்கிட்டு இருந்திருப்போம். இந்த அவசர சட்டம் எங்களுக்கு தேவையானது கிடையாது. இந்த அவசர சட்டங்கிறது வந்து 6 மாதத்துக்கு மட்டும்தான் செல்லுங்கிறது எங்களுக்கு தெரியும். நாடாளுமன்றத்தை கூட்டி நிரந்தர சட்டம் நிறைவேற்றினா மட்டும்தான் நாங்கள் இந்த கூட்டத்தை கலப்பாங்கிறத பகிரங்கமாக இந்த இடத்துல இருந்து நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் தமிழக முதல்வருக்கு.
ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்த நிரந்தர சட்டம் இயற்றப்பட வேண்டும் என வலியுறுத்தி ஈரோடு வஉசி திடலில் இன்று 4வது நாளாக தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஆயிரக்கணக்கான கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்றுள்ளனர். தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டிக்கு விதிக்கப்பட்டுள்ள தடையை நீக்க வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் போராட்டம் எழுச்சி பெற்றுள்ளது. ஈரோட்டில் வஉசி பூங்கா திடலில் தங்கியபடி மாணவர்கள் இன்றும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஜல்லிக்கட்டிற்காக அவசர சட்டத்தை நடைமுறைப்படுத்தினால் போதாது, ஆண்டுதோறும் ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்த நிரந்தர சட்டம் இயற்றப்பட வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவ மாணவிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சுயமரியாதையை இழக்காமல் இளைஞர்கள் கட்சி பணியாற்ற வேண்டும். ஐஜேகே நிறுவனர் தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் அழைப்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. தன்மானம் சுயமரியாதையை இழக்காமல் இளைஞர்கள் கட்சி பணியாற்ற வேண்டும் என இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் குறிப்பிட்டுள்ளார். சென்னை அசோக் நகரில் உள்ள இந்திய ஜனநாயக கட்சியின் தலைமையகத்தில் பார்கவகுல முன்னேற்ற சங்கத்தின் சிறப்பு செயற்குழு கூட்டம் டாக்டர் பாரிவேந்தர் தலைமையில் நடைபெற்றது. பார்கவகுல முன்னேற்ற சங்கத்தின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் சங்கத்தின் தலைவராக பொறுப்பேற்ற ஆர் கிருஷ்ணமூர்த்திக்கு சாலை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். மறைந்த முதல்வர் ஜெயலலிதா, முன்னாள் ஆளுநர் சுர்ஜித் சிங் பன்னாலா, பார்கவகுல முன்னேற்ற சங்க அமைப்பு செயலராக இருந்த KCT மனோகரன் ஆகியோரின் மறைவுக்கு இரங்கல், வறட்சியால் உயிரிழந்த விவசாயிகளுக்கு அதிகபட்ச இழப்பீடு உள்ளிட்ட 10 தீர்மானங்கள் செயற்குழுவில் நிறைவேற்றப்பட்டன. கூட்டத்தில் சிறப்புரையாற்றிய டாக்டர் பாரிவேந்தர், பார்கவகுல முன்னேற்ற சங்கம் மற்றும் கட்சி பணியில் கடந்த சில மாதங்களாக ஏற்பட்ட தொய்விற்கு ஈடுகட்டும் வகையில் கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் சிறப்பாக பணியாற்ற வேண்டும் என்று வலியுறுத்தினார். இளைஞர்கள் தன்மானம் சுயமரியாதையை இழக்காமல் பணியாற்ற வேண்டும் என டாக்டர் பாரிவேந்தர் அப்போது குறிப்பிட்டார். காமராஜர் என்ன சொன்னார்? அன்னைக்கு இளைஞர்களுக்கு வழிவடுகள் சொன்னார். வழிபட்ட வகையில் தான் அன்னைக்கு காங்கிரஸ் அன்னைக்கு பெரிய தலைவர்கள் எல்லாம் பலி கொடுத்து புதிய தலைவர்களை உருவாக்கினார்கள். ஆகவே அந்த வகையில் இப்போ இளைஞர்களுக்கு வழிவிடுகிற ஊக்கப்படுத்துகிற ஒரு கட்சியாக இந்திய ஜனநாயக கட்சியும், அதே போல் சங்கம் பார்கவகுல முன்னேற்ற சங்கம் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆர்வம். ஆனால் அதே நேரத்தில் பார்கவகுல முன்னேற்ற சங்கத்தினுடைய எந்த காலகட்டத்திலும் அதனுடைய தன்னிலையை, சுயமரியாதையை, தன்மானத்தை நீங்கள் இழக்க செய்யக்கூடாது. அது மட்டுமே என்னுடைய வேண்டுகோள் என்று சொல்லிக் கொள்கிறேன். பின்னர் செயற்குழுவில் உரையாற்றிய இந்திய ஜனநாயக கட்சியின் செயல் தலைவர் ரவி பச்சமுத்து, இந்திய ஜனநாயக கட்சியின் வளர்ச்சியை கண்டு பொறுக்காத சில கட்சித் தலைவர்கள் டாக்டர் பாரிவேந்தர் மீது காழ்ப்புணர்வுடன் அவதூறு பரப்பியதாக குறிப்பிட்டார். மேலும் இளைஞர்கள் ஒற்றுமையுடன் பணியாற்ற வேண்டும் எனவும் கட்சியின் பொதுக்குழு விரைவில் நடைபெற இருப்பதாகவும் ரவி பச்சமுத்து குறிப்பிட்டுள்ளார். அதே மாதிரி இந்திய ஜனநாயக கட்சியும் நம்பர் 1 வரும் பயந்துதான் ராமதாஸ் அவர்கள் இந்த மாதிரியான வேலைகளை இறங்கிக்க. இந்த கட்சியோட வளர்ச்சியை பார்த்த ராமதாஸ் அந்த மாவட்டங்களில் உங்களுடைய உழைப்பெல்லாம் பார்த்தவங்க அவர் ஆடி போயிருக்கார். அதனாலதான் அவர் செஞ்சார். நிச்சயமா அதனால அதுல தோண்டப்படுவோம்னு சொல்ல. அதுல இருந்து கண்டிப்பா நம்ம மீண்டும் வந்து எழுச்சியா நம்மளால செய்து காட்ட முடியும், செய்து காட்டுவோம். செயற்குழுவில் பார்கவகுல முன்னேற்ற சங்கத்தின் பொதுச் செயலர் சத்யநாதன், இந்திய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலர் ஜெயசீலன், பொருளாளர் ராஜன், அமைப்பு செயலர் SS வெங்கடேசன் உள்பட மாநில நிர்வாகிகள், செயற்குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். ஜல்லிக்கட்டு நடத்த அவசர சட்டம் கொண்டுவரப்பட்டது வெறும் கண்துடைப்பு நாடகம் என்றும் நிரந்தர சட்டம் இயற்றும் வரை போராட்டம் தொடரும் எனவும் போராட்டக்காரர்கள் அறிவித்துள்ளனர். ஜல்லிக்கட்டிற்கு நிரந்தர தீர்வு காண வலியுறுத்தி கோயம்புத்தூரில் ஆயிரக்கணக்கானோர் 5வது நாளாக பெருந்திரள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஜல்லிக்கட்டிற்கு ஆதரவாகவும் பீட்டா அமைப்பை தடை செய்ய வலியுறுத்தியும் தமிழகத்தில் போராட்டம் முக்கிய கட்டத்தை எட்டியுள்ளது. இதன் ஒரு பகுதியாக கோயம்புத்தூர் வஉசி திடலில் திரண்ட பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள், மாணவர்கள் இரவு பகல் என பாராமல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஜல்லிக்கட்டு விவகாரத்திற்கு நிரந்தர தீர்வு காணும் வரை போராட்டம் தொடரும் என்று அவர்கள் அறிவித்துள்ளனர். நம்மளோட நோக்கம் வந்து ஜல்லிக்கட்டு இல்லை, மாட்டோட இனத்தை தடை அழிக்கிறத நிறுத்தணும். அந்த அழிக்கிறத நிறுத்தணும்னா நம்ம ஃபர்ஸ்ட் என்னன்னா அந்த இனத்தை காப்பாற்றணும். மெயினாக இதுக்கு வந்து நம்ம மாறணும்.
நாம மேக்சிமம் பாத்தீங்கன்னா அந்த மாட்டு நம்ம இறைச்சி சாப்பிடுறது கொஞ்சம் கம்மி பண்ணாலே போதும், அந்த இடத்தை வந்து கொஞ்சமா காப்பாற்றலாம். அழிவோட பட்டியல் அதில் இருக்கு நாட்டு மாடு. தயவு செய்து எங்களுக்காக வந்து மீடியா வந்து தயவு செய்து கொண்டு போங்க. இங்க அவசர சட்டம் கொண்டு வந்துட்டாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா இதோட எங்களோட போராட்டம் வந்து நிக்க போறதில்ல. எங்களுக்கு வந்துட்டு எங்களோட காளையை வந்துட்டு காட்சி பொருளா இருக்கிற விலங்குகளை வச்சிருக்காங்க. அதுல இருந்து எங்களுக்கு வந்துட்டு அந்த தடையை நீக்கினா மட்டும்தான் எங்களோட போராட்டம்ங்கிறது முடியும். ஜல்லிக்கட்டு ஒருவேளை நடத்தினாலுமே எங்களோட முடிவு என்னது அப்படின்னா, எங்களுக்கு வந்துட்டு காளையை வந்துட்டு காட்சி பொருள்ல இருந்து எடுக்கணும். காட்சிப்பட்டியிலிருந்து காளையை வந்து தூக்கினா மட்டுமே தான் இது நிரந்தர சட்டமாக இருக்கும். இப்போ வந்து மத்திய அரசு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ வந்து கோர்ட்டில் வந்து தீர்ப்பை வந்து ஒரு வாரம் தள்ளி வைக்க சொல்லியிருக்காங்க. அது வந்து உடனே அந்த தீர்ப்பை வர சொல்லி அவங்க தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் பாராளுமன்றத்தில் ஒரு தீர்ப்பு எடுத்து பிசி ஆக்டில் வந்து காளைப்பட்டியிலிருந்து காளையை தூக்கினீங்கன்னா மட்டும்தான் இந்த கூட்ட காளையும் நீங்கள் வந்து அதான் எங்களோட நிரந்தர தீர்வு. அதுக்காக தான் இந்த கூட்டமே கூடியிருக்கு. நீங்கள் வேறு எதுவும் பண்ணாங்க. இதனிடையே ஜல்லிக்கட்டு நடத்த சட்டம் இயற்ற வலியுறுத்தி கிருஷ்ணகிரி அண்ணா சிலை எதிரே கடந்த 3 நாட்களாக தொடர் போராட்டம் நடைபெற்று வருகிறது. போராட்டத்தை கலைக்கும் நோக்கில் அவசர சட்டம் இயற்றப்பட்டுள்ளது என்றும் இதனை ஏற்க மாட்டோம் எனவும் தெரிவித்துள்ளனர். இன்னைக்கு அவங்க அவசர சட்டம் போட்டிருக்கிறது எப்படி தெரியுமா இருக்கு? ஒரு கை குழந்தையோட அம்மா எங்கேயாவது வெளியில போயிட்டா சமயத்து குழந்தை வாயில விரல வைப்பாங்களா, அந்த மாதிரி ஏத்துக்கவே முடியாது சார். நிரந்தர சட்டம் வரணும், வந்தாதான் இந்த போராட்டம் கழியும். எங்களுக்கு எங்க உரிமை வேணும் சார். எங்க குழந்தைங்க எல்லாம் பாருங்க சார், அன்னைக்கு மெரினா பீச்ல லட்சக்கணக்கான பேர் எல்லாம் தூக்கம் இல்லாம குளிக்காம சாப்பிடாம அப்படி கஷ்டப்படுறாங்க. அதெல்லாம் விட்டுட்டு உங்களுக்கு என்ன சார் இது அவசர சட்டம்? இதேபோன்று புதுச்சேரியிலும் ஜல்லிக்கட்டிற்கு எதிரான போராட்டம் முடிவுக்கு வரும் என எதிர்பார்த்த நிலையில் நிரந்தர சட்டம் இயற்றப்படும் வரை போராட்டம் தொடரும் என ஆர்ப்பாட்டக்காரர்கள் தெரிவித்துள்ளனர். இவ்வளவு நாளா நாங்க 5 நாளா போராட்டம் பண்ணதுக்கு எங்களுக்கு வெறும் தற்காலிகமான முடிவு மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. ஆனா எங்களுக்கு தேவையானது பாத்தீங்கன்னா தற்காலிக முடிவு கிடையாது. இடியிலையும் மழையிலையும் மின்னலையும் ஒரு பேரண்ட்ஸும் சின்ன குழந்தைங்களும் எல்லாருமே வந்து இளைஞர் மாணவர்கள் எல்லாருமே வந்து இங்க வந்து கஷ்டப்படுறது. ஜல்லிக்கட்டுக்கு நிரந்தரமான தீர்வு வேணும்ன்றதுக்கு தான். நிரந்தரமான ஜல்லிக்கட்டு தீர்வு தர வரைக்கும் நாங்க இங்க தான் இருப்போம். வீடு போக மாட்டோம். மாணவர்களும் பொதுமக்களும் இளைஞர்களும் இந்த களத்தில் இறங்கி போராடினதுக்கு அப்புறம் இன்றைக்கு ஏதோ அவசர சட்டம்ன்றது வந்து ஒன்று சொல்லியிருக்காங்க. அது வந்து எங்களுக்கு நிரந்தரம் இல்லை. அந்த அவசர சட்டம் எங்களுக்கு வந்து நிரந்தரமான ஒரு தீர்வு விடுதலை கிடைக்கிற வரைக்கும், ஜல்லிக்கட்டுக்கு நிரந்தரமான ஒரு சட்டம் கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் எங்கள் போராட்டம் தொடர்ந்துனே தான் இருக்கோம். இதனிடையே சிவகங்கை அரண்மனை வளாகத்தில் கூடிய இளைஞர்கள் தொடர்ந்து 5வது நாளாக போராட்டம் நடத்தி வருகின்றனர். கிராம மக்கள் காளை மாடுகள், ரேக்லா பந்தய வண்டிகள், பந்தய ஆடுகளுடன் திரண்டு வந்து ஆதரவு தெரிவித்தனர். தற்பொழுது அரசு அறிவித்துள்ள அவசர சட்டம் வேண்டாம், இதற்கு நிரந்தர சட்டம் தேவை என்பதை வலியுறுத்தி தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் ஜல்லிக்கட்டிற்கான தடையை நீக்கி நிரந்தர சட்டம் இயற்றப்பட வேண்டுமென நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மயிலாடுதுறை, வேதாரண்யம், சீர்காழி உள்ளிட்ட இடங்களில் 4ஆம் நாளாக இரவிலும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் போராட்டத்தை தொடர்ந்துள்ளனர். மேட்டூர் அருகே அரசு பேருந்தும் லாரியும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 4 பெண்கள் உள்பட 5 பேர் பலியாகினர். ஈரோட்டில் இருந்து மேட்டூருக்கு சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து பெரும்பள்ளம் பகுதியில் வந்து கொண்டிருந்த போது ஈரோடு நோக்கி சென்ற லாரி ஒன்று நேருக்கு நேர் மோதி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் பேருந்தில் பயணம் செய்த 4 பெண்கள் உள்பட 5 பேர் அதே இடத்தில் பலியாகினர். விபத்தில் காயமடைந்தவர்கள் மேட்டூர் மற்றும் சேலம் அரசு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் பலரது நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதால் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என்று அஞ்சப்படுகிறது. நாகப்பட்டினம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நேற்று மாலை லேசான மழையாக தொடங்கி இரவு முழுவதும் கனமழை பெய்தது. நாகப்பட்டினம், வேளாங்கண்ணி, மயிலாடுதுறை, பொறையார், சீர்காழி, காரைக்கால் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் விடிய மழை பெய்தது. அதிகளவாக நாகப்பட்டினம் மாவட்டம் சீர்காழியில் 113 மில்லிமீட்டர் மழையும், குறைந்த அளவாக தரங்கம்பாடியில் 10 மில்லிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. இந்த மழையின் காரணமாக நிலத்தடி நீர் அதிகரித்து கோடை காலத்தில் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படாது என மக்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். இதனிடையே தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை, கும்பகோணம், திருவையாறு உள்ளிட்ட இடங்களில் கடும் வறட்சி நிலவி வந்த நிலையில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்து குடிதண்ணீருக்கு பஞ்சம் ஏற்படாது என்று மக்கள் தெரிவித்தனர். மேலும் திருச்சி மாவட்டத்தில் கடும் பனிப்பொழிவு நிலவி வந்த நிலையில் காலை முதல் வானம் மேகமூட்டத்துடன் சாரல் மழை பெய்தது. பின்னர் பாலக்கரை, ஸ்ரீரங்கம், சமயபுரம் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் திடீரென 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது. இந்த மழையின் காரணமாக மக்கள், விவசாயிகள் உள்ளிட்டோர் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் ஈரோடு மாவட்டம் முழுவதும் மழையின்றி நீர்நிலைகள் வற்றிய நிலையில் அணைகளில் நீர் இருப்பு வெகுவாக குறைந்துள்ளது. இதனிடையே நேற்று நள்ளிரவு முதல் சாரல் மழை பெய்து வந்த நிலையில் சுமார் 1 மணி நேரம் கனமழை பெய்தது. இந்த மழை காய்ந்த பயிர்களுக்கு உகந்தது என்று விவசாயிகள் தெரிவித்துள்ளனர்.
தருமபுரி மாவட்டத்தில் மழையின்றி வெயிலின் தாக்கம் கடுமையாக இருந்ததால் மக்கள் கடும் அவதிப்பட்டு வந்தனர். இந்த நிலையில் அரூர், பென்னாகரம் உள்ளிட்ட பகுதிகளில் சாரல் மழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியதால் மக்கள் நிம்மதியடைந்தனர். இங்கிலாந்திற்கு எதிரான 3வது ஒருநாள் போட்டித் தொடரை முழுமையாக கைப்பற்றும் முனைப்பில் இந்தியா. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். அமெரிக்காவின் 45வது அதிபராக பதவியேற்ற டொனால்டு ட்ரம்ப் சக்தி வாய்ந்த அமெரிக்காவை உருவாக்கவிருப்பதாக தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் 45வது அதிபராக பதவியேற்ற டொனால்டு ட்ரம்ப் வெள்ளை மாளிகையில் உள்ள ஓவல் அலுவலகத்தில் அதிபர் இருக்கையில் அமர்ந்து தனது பணிகளை தொடங்கினார். பதவி விலகும் அதிபர் ஒபாமாவால் கொண்டுவரப்பட்ட காப்பீட்டு திட்டமான ஒபாமா கேர் திட்டத்தை ரத்து செய்யும் அறிவிப்பில் ட்ரம்ப் முதன்முறையாக கையெழுத்திட்டார். இதனிடையே வாஷிங்டனில் மக்களிடையே உரையாற்றிய அவர் சக்தி வாய்ந்த அமெரிக்காவை உருவாக்குவோம் என்று தெரிவித்தார். அமெரிக்காவை பொருளாதாரம் மற்றும் பாதுகாப்பில் தலைசிறந்த நாடாக உருவாக்க நடவடிக்கை எடுக்கப் போவதாகவும் அமெரிக்க மக்களின் வளர்ச்சிக்கான திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப் போவதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். We will make America strong again. We will make America wealthy again. We will make America proud again. We will make America safe again. And yes, together we will make America great again. Thank you, God bless you, and God bless America. இங்கிலாந்திற்கு எதிராக நாளை நடைபெறும் 3வது மற்றும் கடைசி ஒருநாள் போட்டியில் வெற்றி பெற்று போட்டித் தொடரை முழுமையாக கைப்பற்றும் முனைப்பில் இந்திய அணி தீவிர வலைப்பயிற்சியில் ஈடுபட்டது. இந்தியா இங்கிலாந்து அணிகள் மோதும் 3 நாள் போட்டித் தொடரின் முதல் 2 ஆட்டங்களை இந்தியா கைப்பற்றியுள்ளது. இதனைத் தொடர்ந்து இரு அணிகள் மோதும் 3வது மற்றும் கடைசி ஒருநாள் போட்டி கொல்கத்தா ஈடன் கார்டன் திடலில் நாளை பகலிரவு ஆட்டமாக நடைபெறுகிறது. இந்த போட்டியிலும் வெற்றி பெற்று போட்டித் தொடரை முழுமையாக கைப்பற்றும் முனைப்பில் இந்தியா களமிறங்கியுள்ளது. முதல் 2 போட்டியிலும் தொடக்கம் முதலே சிறப்பாக அமையவில்லை. நடுகள வரிசை வீரர்கள் மட்டுமே சிறப்பாக விளையாடி இந்தியாவின் வெற்றிக்கு உதவினர். இதனால் 3வது போட்டியில் களமிறங்கும் வீரர்களின் வரிசை மாற்றப்படலாம் என்று தெரிகிறது. டெஸ்ட் போட்டித் தொடரில் தோல்வியடைந்த நிலையில் ஒருநாள் போட்டியின் இறுதி ஆட்டத்திலாவது ஆறுதல் வெற்றி பெற முடியுமா என்ற எதிர்பார்ப்பில் இங்கிலாந்து களமிறங்குகின்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜல்லிக்கட்டு தடை விலகியது, அவசர சட்டம் பிறப்பிப்பு. அவசர சட்டமே ஜல்லிக்கட்டிற்கு நிரந்தர தீர்வுதான், முதல்வர் பன்னீர்செல்வம் பேட்டி. அலங்காநல்லூரில் நாளை ஜல்லிக்கட்டு, போட்டி ஏற்பாடுகள் முனைப்பு. தமிழகம் முழுவதும் தொடரும் பெருந்திரள் போராட்டம், நிரந்தர தீர்வு கிடைக்கும் வரை கலைவதில்லை என உறுதி. இத்துடன் வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு இளங்கதிர் காலை செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.